கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷ காண்டம். அதில் 2 தக்ஷன் பெற்ற வரம். தக்ஷனுடைய அருந்தவத்தைக் கண்டு மனமகிழ்ந்த மகேஸ்வரன் தவசீலர்கள் கந்தர்வர்கள் கிண்ணரர்கள் புடைசூழ தம் திவ்ய வாகனமான ரிஷபத்தின் மீது ஏறியமர்ந்த வண்ணம் அவன் முன்னிலையில் காட்சி தந்தருளினார். தன் எதிரே பிரதிட்சயமான அந்த பெருமானை தக்ஷன் பல தடவைகளும் வணங்கி வழிபட்டு ஸ்தோத்திரங்களால் பலவாறாகவும் துதித்து வணங்கினான். அவனை நோக்கி பரமேஸ்வரன், தக்ஷனே, உன்னுடைய தவத்தை மெச்சி நான் உனக்கு காட்சி தந்து விட்டேன். இப்போது நீ விரும்பும் வரங்களை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். தேவாதி தேவனே, மகாதேவனே, சரணாகத வத்சலனே, சகல ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றவரே, ஸ்ரீ ஜம்புவே, நான் விரும்பி வேண்டும் வரங்கள் இவைதான். அதாவது பூலோகம், அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம், பாதாளம், முக்கியமாக பிரம்மா விஷ்ணு லோகங்கள் ஆகிய அனைத்திற்கும் நானே அதிபதியாக இருந்து வர வேண்டும். அந்தந்த உலகிலுள்ள அனைவரும் என் ஆணைக்கு உட்பட்டே நடந்து வர வேண்டும். சகல லோக நாயகரே, தங்களுடைய பேரருளால் எனக்கு சகல இடங்களிலும் போற்றுதலே உண்டாக வேண்டும். தங்களைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன். ஆனால் என்னையே அத்தேவர்கள் அனைவரும் வணங்கி வழிபட்டு வர வேண்டும். வேதங்களை நன்கு அறிந்த பல மைந்தர்களும் பல புத்திரிகளும் எனக்கு பிறக்க வேண்டும். எனக்கு புத்திரியாக பிறக்கப் போகும் கௌரி தேவியை நான் தங்களுக்கே மனமுவந்து அளிக்கிறேன். அவளை தாங்கள் திருமணம் புரிந்து கொண்டு என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டினான். பரமேஸ்வரனும் அவனை நோக்கி, தக்ஷனே, நீ நியாயமாக நடந்து வரும் வரையில் நீ கேட்ட வரங்களையெல்லாம் என்னுடைய மகிமையால் உனக்கு சித்திப்பதோடு அவை மென்மேலும் வளர்ந்து வரும் என்று கூறிவிட்டு விரைவில் அங்கிருந்து மறைந்து விட்டார். தக்ஷனோ அகமிக மகிழ்ந்தவனாக தன் தந்தையான நான்முக பிரம்மாவை நினைத்தான். நான்முகனும் தம் மனதிற்குள், இந்த தக்ஷன் பிறருக்கு துன்பமளிக்காத மோட்ச மார்க்கத்தில் புத்தியை செலுத்தாமல் போகங்களை பெறுவதற்காக மகேஸ்வரனிடம் வரம் பெற்றிருக்கிறானே, இது எவ்வளவு வருத்தத்திற்குரிய விஷயம். போகங்களோ எப்போதும் தாங்க முடியாத துக்கத்தை மூட்ட கூடியனவாயிற்றே. பரமசிவனின் அருளின்றி யாருக்குத்தான் மோட்சத்தில் நாட்டம் பிறக்கும் என்று கருதியபடி தன் மகனின் முன்னிலையில் விரைந்து வந்தார். தக்ஷன் தன் தந்தையை வணங்கி, எனக்கு அதி அற்புத அழகும் மகிமையும் நிறைந்த ஒரு நகரத்தை நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். தன் மகனின் வேண்டுகோளுக்கு இணங்கிய பிரம்மாவும் தக்ஷபுரி என்னும் அதி அற்புதமான அழகு வாய்ந்த ஒரு நகரத்தை வெகு விரைவில் சிருஷ்டித்தார். அதை அவர் மூலம் அறிந்த தக்ஷன் மிகவும் மகிழ்ந்தவனாய் தனக்கு சொந்தமான நகரத்தை அடைந்து தன் அரண்மனைக்குள் புகுந்து அங்கு இரத்தினமயமான சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தான். அவனை புடைசூழ்ந்த இந்திராதி தேவர்களும் பிரகஸ்பதியும் சுக்ராச்சாரியாரும் அசுரர்களும் சூரியன் முதலான நவகிரகங்களும் திக் பாலகர்களும் லோக பாலகர்களும் மற்றும் பல திறத்தாரும் வணங்கிய வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு தக்ஷன் பிரம்மபுத்திரியாகிய வேதவல்லி என்னும் வனப்பு மிகுந்த நங்கையை கல்யாணம் செய்து கொண்டு பெரும் புகழோடு விளங்கிய நல்லவர்களான 1000 மைந்தர்களை உற்பத்தி செய்தான். அந்த 1000 மைந்தர்களும்
நாமகரணம் முதலான வைபவங்களைச் செய்து நிறைவேற்றிய பிறகு தக்ஷன் அவர்களை நோக்கி, என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் மகேஸ்வரனை குறித்து கடுந்தவம் புரிந்து அவர் அருளால் சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்யும் தன்மையை அடைந்து விரைவில் இங்கே திரும்பி வாருங்கள் என்று கூறி விடை கொடுத்து அனுப்பினான். அப்புதல்வர்களும் மானச தடாகத்தை அடைந்து அதில் நீராடி தெளிந்த மனதுடன் இந்திரியங்களை வென்றடக்கி கடுந்தவத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அங்கு நாரத முனிவர் வந்தார். தவத்தையே தனமாக கொண்ட தக்ஷ புத்திரர்கள் முனிவர்களுள் சிறந்தவரான நாரதரை முறைப்படி வணங்கி நலம் விசாரித்து மகிழ்ந்தார்கள். அவர்களை நாரதர் நோக்கி, தக்ஷனின் மைந்தர்களே, நீங்கள் எதற்காக இப்படி கடுந்தவத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று வினவினார். மாமுனிவரே, நாங்கள் அனைவரும் சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்யும் சக்தியை பெறுவதற்காகவே சர்வேஸ்வரனை குறித்து கடும் தவம் புரிவதில் முனைந்திருக்கிறோம் என்று தக்ஷகுமாரர்கள் கூறினார்கள். அதை கேட்டதும் நாரத முனிவர், அடடா, உங்களுக்குத்தான் என்ன பிரம்மை! கடுமையான தவத்தை செய்வதின் மூலம் நீங்கள் அனைவரும் சிவபெருமானை மகிழ்ச்சி பெருக்கில் ஆழ்த்துவதென்னவோ உண்மைதான். ஆனால் மிகவும் துக்ககரமான பிரம்மதேவனின் படைப்பு தொழிலை நீங்கள் அப்பெருமானிடம் விரும்பி கேட்டு பெற நிச்சயித்திருக்கிறீர்கள். அதுதான் சரியானதாக எனக்கு புலப்படவில்லை. உங்களுடைய தாத்தாவான அந்த பிரம்மதேவன் புத்திமோகம் கொண்டு அறிவிழந்ததால் சிவபெருமானுடைய கணத்தலைவரால் தலை வெட்டுண்டார். மேலும் அவர் அநேக பெரியோர்களின் சாபத்திற்கும் ஆளாகி இருக்கிறார். மேலும் அவர் ஒரு தடவை அளவு கடந்த அகந்தை கொண்டு அன்னப்பட்சியின் உருவத்தில் சிவபெருமானின் முடியை பார்க்க கிளம்பி அதில் தோல்வியும் தழுவிக்கொண்டது மட்டுமல்லாமல் பெருத்த துயரத்திலும் ஆழ்ந்தார். இன்னமும் அவர் பிறப்பு முதலான பலவித துயரங்களையும் அடைந்து ராட்சதர்களாலும் அசுரர்களாலும் மற்றும் உள்ளவர்களாலும் தினசரி துன்பமடைந்து வருகிறார். இப்படியாக இந்த படைப்பு தொழிலானது மிகவும் துயர வடிவமானது, சுகங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகையால் நீங்கள் அனைவரும் துக்கத்திற்கு உறைவிடமான படைப்பு தொழில் மீதுள்ள ஆசையை விட்டொழித்து விட்டு உங்கள் தவத்தினால் சர்வேஸ்வரனின் மனதை குளிர்வித்து சிறிதும் துக்கமற்றதும் ஈடிணையற்றதும் பேரின்பத்தை கொடுக்க கூடியதுமான மோட்சத்தை அடைந்து மகிழ்வீர்களாக என்று கூறி எல்லாம் சிவமயம் என்ற உன்னத தத்துவ ஞானத்தை உபதேசித்து விட்டு அங்கிருந்து தன் மனம் போல் ஆகாய மார்க்கமாக சென்று விட்டார். அம்முனிவருடைய உபதேசங்களை செவி குளிரக் கேட்ட மகாத்மாக்களான அப்புத்திரர்கள் அனைவரும் தங்கள் மனதில் இருந்த சிருஷ்டி தொழிலின் மீதுள்ள ஆசையை அடியோடு நீக்கிவிட்டு பரமேஸ்வரனை குறித்து செய்த கடுந்தவத்தின் பயனால் மறுபிறவியில்லாத மோட்ச உலகத்தை அடைந்தார்கள். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.